யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் பாபுவின் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதலாக இருந்த உமாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். இங்க நிக்கிற பாபுவை உங்களுக்கு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நிக்கிற பையனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இதுக்கு முன்னால அவரை சந்திச்சிருக்கீங்களா? ஐ ஆப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். தெரியாதுன்னு சொல்ற ஒருத்தரை எப்படி சந்திச்சிருக்க முடியும்? யுவர் ஆனர், சில வேளை சந்திச்சவங்களை தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? காவேரி காலேஜ். நீங்க படிக்கிற அதே காலேஜ்ல அவரும் 6 மாசமா டிவி வித்துட்டு இருக்காரு. அவரை நீங்க பார்த்ததில்ல? பாபு நான் பார்த்ததில்ல. பார்த்ததில்லைன்னு சொல்றீங்க, ஆனா பேரை மட்டும் பாசமா பாபுன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. பார்த்திருக்கேன். பாபு நீங்க தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டதா சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க காலேஜ்ல டீ விக்கிற பையன் 4-5 தடவை பேசிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க பாபு கூட பேசியிருக்கீங்க, பழகி இருக்கீங்க, காதலிச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிராமிஸும் பண்ணிருக்கீங்க. சார் நான் பேசிருக்கேன் தான் சொன்னனே தவிர காதலிக்கல. காதலிக்காத ஒருத்தனுக்கு கடிதம் எதுக்கு எழுதணும்? யுவர் ஆனர், இதுதான் உமா தன் கைப்பட பாபுக்கு எழுதிய காதல் கடிதம். யுவர் ஆனர், கவர்னர் மாதிரி கையெழுத்து போட்டு கள்ள நோட்டு அச்சடிக்கிற இந்த காலத்துல என்னோட கட்சிக்காரர் எழுதின மாதிரியே ஒரு போலியான கடிதத்தை எழுதிருக்க முடியாதா? இந்த கடிதத்தை எல்லாம் சாட்சிக்கு எடுத்துக்கொள்ள கூடாது யுவர் ஆனர். அது மட்டும் இல்ல, உமா பாபுவை காதலிச்ச போது அவர் மேல இருக்க மயக்கத்துல அவருக்கு ஒரு புது சைக்கிள் டீ கேனோட வாங்கி கொடுத்திருக்காங்க. இஸ் இட் நாட்? இதையும் நீங்க காதல் இல்லைன்னு மறுப்பீங்களா? யுவர் ஆனர், பாபு தனக்கு வேலை போய்விட்டது என்று என்னுடைய கட்சிக்காரரிடம் கூறியிருக்கிறார். எனது கட்சிக்காரர் மனிதாபிமான அடிப்படையில், நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், மனிதாபிமான அடிப்படையில் பாபுவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை உதவி என்று எடுத்துக்கொள்ளாமல் காதல் என்று எடுத்துக்கொண்டால் அது அவருடைய அறியாமை, அவருடைய முட்டாள்தனம். ஊர்ல எத்தனையோ பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா பாபு மேல மட்டும் கரிசனம் வர்ற காரணம் என்ன? ஏன்னா நீங்க பாபுவை காதலிச்சிருக்கீங்க. யூ கேனாட் ரிஃப்யூஸ் இட். யுவர் ஆனர், உமா பாபுவை காதலிச்சார்ன்றதை நிரூபிக்க சில சாட்சிகளை விசாரிக்க கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். உங்களுக்கு பாபுவை தெரியுமா? ஏன் தெரியாது? என்ன வேலை பார்க்குற காலேஜில் தான் டீ வித்துக்கிட்டு இருந்தான். சரி, உமா பாபுவை காதலிச்சதா சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல இருந்த விட அந்த பாபு கூட இருந்த நேரம் தான் அதிகம். எனக்கு மட்டுமா? அதான் காலேஜில் எல்லாரும் தெரியுமா? சரி, நீங்க போகலாம். யுவர் ஆனர், அடுத்தபடியாக பாக்யலட்சுமி அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பாபு உங்களுக்கு தெரியுமா? பாபுவா தெரியுமாவா? பாபு என் வீட்ல தானே குடுத்தன இருக்கான். சரி, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவதா? இந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு பாபு கூட வரையில பாத்திருக்கேன். சிவப்பு கலர் ஸ்கூட்டர்ல பாபு இந்த பொண்ணும் ஜோடியா வருவாங்க, ஜோடியா போயிருவாங்க. நீங்க போகலாம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். என்னுடைய அடுத்த சாட்சியாக ராஜேஸ்வரி அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். நீங்க உமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா சார். அப்போ உமா பாபுவை காதலிச்சது உங்களுக்கு தெரியாம இருக்காது. உமா பாபுவை காதலிச்சது உண்மையா இல்லையா? பாபுவை காதலிச்சது உண்மையா இல்லையா? உயிருக்கு உயிரை காதலிச்சாங்க சார். தேங்க்யூ, நீங்க போலாம். அவங்க இல்ல, நான் அவனை லவ் பண்ணல, ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன். என்னம்மா இது? முதல்ல பாபு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் பேசியிருக்கேன்னு சொன்னீங்க, இப்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனேன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், சாட்சிகள் சொன்ன மாதிரி நீங்க பாபுவை காதலிச்சிருக்கீங்க. இப்ப சொல்றேன், நான் பாபு லவ் பண்ணல. நீங்க பாபு லவ் பண்ணிருக்கீங்க, அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, தனிமையில இருந்திருக்கீங்க, தனிமையா வயசு உங்களுக்கு தப்பு பண்ணி தூண்டி இருக்கு. அந்த தூண்டுதலால நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அந்த கர்ப்பத்தை டீனேஜர் சித்ரா நரசிங்கம்ல கொண்டு போய் கலத்திருக்கீங்க. அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் இதோ. நான் பாபு காதலிச்சது உண்மைதான், ஆனா எந்த தப்பும் பண்ணல. சத்தியமா எந்த தப்பும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணல. நான் காதலிச்சது உண்மைதான், ஆனா தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. I am sorry, Your Honor. உமா பாபுவை காதலிச்ச உண்மையை ஒத்துக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். பாபுவை காதலிச்சதா ஒத்துக்கிற நீங்க ஏன் கல்யாணம் பண்ண மறுக்கிறீங்க?
என்ன காரணம் சொல்லுங்க மிஸ் உமா, சொல்லுங்க என்ன காரணம்? இன்னைக்கு நான் ஏமாத்திட்டேன்னு பாபு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணிருந்தோம்னா இதே கோர்ட்டுக்கு நாளைக்கு டைவர்ஸ்க்காக வந்திருப்போம். அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பாபு வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா பாபு ஸ்டேட்டஸ் வேற, ஏன் ஸ்டேட்டஸ் வேற. இப்போ இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க பாபுவை காதலிக்கிறதுக்கு முன்னாலேயே ஏன் இதை யோசிக்கல? இது வரைக்கும் லாயரா பேசினேன், இப்போ ஒரு மனுஷனா பேசுறேன். காதலுக்கு பிரச்சனையா ஜாதி, மதம், பணம், அந்தஸ்து எது வேணா இருக்கலாம். ஆனா காதலிச்ச பொண்ணே பிரச்சனையா இருக்கக்கூடாதுமா. பாபு உனக்காக உயிரே விட தயாரா இருக்கான். அவன் காதலை நீ புரிஞ்சுக்கணும். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எனக்கு கிடைச்ச வெற்றி. 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா அது காதலுக்கே கிடைச்ச தோல்வி. That's all, Your Honor. Your Honor, எனது கட்சிக்காரர் உமா பாபுவை காதலித்தது உண்மையாக இருக்கலாம். ஆனா காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது Your Honor. அதனால முடிவுக்கு வர முடியாத இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, நாங்க ஒரு விஷயம் சொல்லலாமா? எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. பர்மா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாபுவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவனுக்காக எதையும் கேட்டு அவன் கோயிலுக்கு போனதே இல்லை. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பாபு என் கூட மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு வந்தான். அப்போ போகும்போது சாமியே பார்த்து வரக்கூடாது. வா, கீழே ஆஸ்பத்திரி போலாம். வேணாண்ணே, மேல கோயிலுக்கு போலாம். சொன்ன கேளு பாபு, காயம் அதிகமா இருக்குல்ல, இப்படியே 4 கிலோமீட்டர் நடக்க முடியாது. வா, கீழே ஆஸ்பத்திரி போலாம். பரவாயில்லண்ணே, நான் சொன்ன கேளு பாபு. இல்லண்ணே, என் உமாக்கு உடம்பு முடியலன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். சாமியை பார்க்காம பாதியில போனா என் வேண்டுதல் நிறைவேறாம போயிடும். என் உயிரே போனாலும் பரவாயில்லண்ணே, என் உமாக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. தான் காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா அவளை பத்தி காதலிச்சவனே தப்பா பேசுவான். ஆனா நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சும் உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினாங்கிறதுக்காக அவங்க கூட சண்டை போட்டான். உனக்கு எத்தனையோ சொந்த பந்தம் இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாரும் விட பாபுவ மேல உயிரே வச்சிருக்கிறான். அவனை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத உமா. பிறந்ததுல இருந்து எனக்கு அம்மா அப்பா கிடையாது உமா. ஆனா அதை நினைச்சு நான் ஒரு நாள் கூட அழுததில்லை. ஆனா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட அழாம இருந்ததில்லை உமா. உயிருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என் உயிருக்கு உருவம் இருக்கு. அது நீதான் உமா.